ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸு நம்ம வீட்லேயே செஞ்சு தரலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுங்கப்படி நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா சூப்பராக வருங்க இந்த கட்லெட்டு. வாங்க இந்த கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கட்லெட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். 2 கேரட்டு, 4-5 பீன்ஸு, ஒரு 1/2 பீட்ரூட்டு. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து 2 விசில் விடுங்க. 2 விசிலுக்கு மேலே விட வேண்டாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரோட விசில் எடுத்துருங்க. தண்ணியிலேருந்து உருளைக்கிழங்கையும் வெஜிடபிள்ஸையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கை தண்ணியிலேருந்து உடனே எடுத்தால் தான் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மேஷ் ஆகாமல் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நீத்து போயிட்டே இருக்கும். நம்ம கட்லெட் ஷேப் பிடிக்கவே வராது நமக்கு. இதுதாங்க கட்லெட்டோட முக்கியமான டிப்ஸு. உருளைக்கிழங்கு தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ரொம்ப வேகக்கூடாது. 2 விசில் விட்டாலே போதும். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் சீரகம், கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வெஜிடபிள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பிரெட் க்ரம்ஸ் தூவி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மாவு வந்து நல்லா திக்காக வரணும். அந்த திக்காக வர வரைக்கும் அதுக்கு தேவையான அளவு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் கட்லெட் நமக்கு உடையாமல் சூப்பராக வரும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாலேருந்து கொஞ்சம் எடுத்து ரவுண்ட் ஷேப் ஆக்கி கையில் லேசாக தட்டி இந்த 2 ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் வச்சு இப்படி ஷேப் பண்ணுங்கள். அழகாக வந்துடும். உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா அந்த கட்டர் வச்சு கூட அழகாக ஷேப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அழகாக ஷேப் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர், மைதா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஷேப் பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை கார்ன்ஃப்ளோரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ப்ராசஸை 2 முறை செய்யுங்க. இந்த மாதிரி நம்ம 2 முறை செய்யும்போது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நம்மளுடைய கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் மிதமான ஹீட்டில் இருக்கட்டும். ஆயில் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்ட உடனே தீஞ்சு போயிடும். ஆயில் மிதமான ஹீட் இருக்கும்போது நம்மளுடைய கட்லெட்ஸை ஒன்று ஒன்றா அழகாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம்.
கட்லெட்ஸு போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடணும். போட்ட உடனே நம்ம கரண்டி போட்டு கலந்து விட்டோம்னா உடஞ்சி போயிடும். அது கீழ்ப்பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ ஹெல்த்தியாக செஞ்சோம்னு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த கட்லெட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் வெளியே போகாதீங்க, வீட்டிலே இருங்க, ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.